Hello students, welcome to GA Max Chapter 12 Introduction to Probability Theory la some important theorems on probability இங்கே பார்க்கலாம். First one, the probability of the impossible event is 0. So impossible event உடைய probability வந்து 0, important, okay. Second one, if A bar is the complementary event of A, ஏங்கிற இவெண்ட்டுடைய காம்ப்ளிமெண்ட்ரி இவெண்ட்டை ஏ பார்னு எடுத்துக்கிட்டோம்னா தென் பி ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. ஓகே, அதாவது இது எங்கேருந்து வருது அப்படின்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஓகே, பி ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1ன்ற ரிசல்ட்லேருந்து பி ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ அப்படின்னு வரும். ஓகே, இதுவும் இம்பார்ட்டண்ட். Next one, if A and B are any two events and B bar is the complementary event of B, then P of A intersection B bar is equal to P of A minus P of A intersection B. இங்கே வந்து Aயும் Bயும் two events, okay, any two events. And B barங்கிறது என்னது? It's the complementary event of event B. ஓகே, இப்போ இந்த P of A intersection B bar Aக்கும் B bar B காம்ப்ளிமெண்ட்டுக்கும் intersection equal to எப்படி வரும்னா P of A முதல்ல, ரைட், இந்த event P of A minus P of A intersection B, ரெண்டு events-ஓட intersection. இதுதான் வந்து இந்த தியரம். ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. And very important theorem, addition theorem on probability. If A and B are any two events, then P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. இங்கே வந்து A and B are any two events. அந்த கேஸ்ல தான் P of A union B என்ன ஆயிரும்? P of A plus P of B minus P of A intersection B. இப்போ Aயும் Bயும் mutually exclusive events-ஆ இருக்கிற கேஸ்ல என்ன ஆயிரும்? This P of A union B will be equal to just simply P of A plus P of B மட்டும். இந்த A intersection B வராது. எந்த கேஸ்ல? When A and B are mutually exclusive events. Okay. And next theorem, இதே தியரத்தை வந்து அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டியை 3 ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி வருது அப்படின்னு. இஃப் ஏபிசி ஆர் எனி த்ரீ ஈவெண்ட்ஸ் தென் பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் 3 ப்ராபபிலிட்டிஸோட சம் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இங்கே ஒரு இது வந்துச்சுல அதை மாதிரி மற்றது எல்லாமே minus P of B intersection C minus P of C intersection A, lastல வந்து plus P of A intersection B intersection C. ஓகே, இதையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதிலே செகண்ட் சப்டிவிஷன் P of A union B union C is equal to, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus P of A union B union C காம்ப்ளிமெண்ட். ஓகே, அதாவது 1 மைனஸ் பி ஆஃப், இது ஒரு ஃபுல்லாக ஒரே இவெண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா 1 மைனஸ் பி ஆஃப் இதோட காம்ப்ளிமெண்ட் வில் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. அண்ட் தட் கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ் 1 மைனஸ், இப்போ அந்த ஏ யூனியன் பி யூனியன் சி காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல, இதை எப்படி எழுதிக்கலாம்னா பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட், இப்போ வந்து தனித்தனியாக காம்ப்ளிமெண்ட் போடும்போது அந்த யூனியன் இன்டர்செக்ஷன் ஆயிரும். intersection B complement intersection C complement. ஓகே, இந்த தியரம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், நல்லா புரியும். ஓகே, we'll continue in the next video.